முருங்கைக்கீரை கூட்டு கடையல் அதெல்லாம் எப்படி நான் பண்ணுவேன்றத சொல்கிறேன். பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, சிறுபயிறு, அதை நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போடும். ஏன்னா முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாது, அகத்திக்கீரை நல்லா வேகணும். இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அகத்திக்கீரை வந்து ரொம்ப நிறைய நேரம் வேகணும், முருங்கைக்கீரை சும்மா ஒரு 5 மினிட்ஸில் வேகணும். நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து கூட்டு மாதிரியே வச்சுக்கலாம். நான் ஒரு கடையிறதுனால அது கடையலாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வடகம் போட்டு செஞ்சால் சொல்லவே வேண்டியது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் தான் நான் செஞ்ச வடகம் தான் அது, நானே போட்டு செஞ்சேன், சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி முருங்கைக்கீரை கூட்டு அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. மெயின்லி லேடிஸ் சாப்பிட்டுக்கோங்க. எத்தனை பேர் வந்து கல்யாண புதுசுலலாம் வந்து நைட் அவுட்லாம் போயிருக்கீங்க சொல்லுங்கள் ஹஸ்பண்டோட? நான்லாம் ரொம்ப போவோங்க. நாங்கள் ஷோனாவே நைட் ஷோ தான், ஃபிலிம் பார்க்கறதுக்கு. எங்கள் பையன் 5 மாதம் குழந்த, அப்போவே நாங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட குழந்தைய விட்டுட்டு என்ன படம் அது தெரியல, எனக்கு ஞாபகம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்காக கிளம்பி போயிட்டு நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் சாப்பிடல, ஹோட்டல் எதுவுமே இல்லை. வந்து ஒரு பேக்கரி ஓப்பனில், அந்த பேக்கரியிலேருந்து ஒரு ஸ்வீட் பன் வாங்கிட்டு வந்து திருட்டுத்தனமாக நானும் எங்கள் அம்மா கிட்டே எங்கள் ஹஸ்பண்டும் போய் சொல்லிட்டு சாப்பிட்டோன்னு போய் சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் அந்த பண்ணை வச்சு சாப்பிட்டோம். இந்த மாதிரி அனுபவம்லாம் எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனை பேர் நைட் அவுட்லாம் வெளில போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்பயுமே போவோம், இப்பயும் போவோம்.